மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் தேமுதிக தலைவர் சொன்னாப்புல, விஜயகாந்த் ஐயா மாண்டதுக்கப்புறம் அவரோட மனைவி தானே பிரேமலதா அவர்கள் 234 தொகுதியிலும் தேமுதிக தனிச்சு போட்டியிடும். போட்டியிடுவது மட்டுமில்லாமல் அமோக வெற்றி பெறுவோம். யாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் கூட்டணி வைக்கிறதா தான் நாங்கள் கேட்குற தந்தா போதும். நாங்கள் நேற்றுக்கு 234 தொகுதிக்கும் ஒவ்வொன்றுக்கும் 10,000 அல்லது 15,000 அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனை 2 வகையாக பிரித்தாங்க. அப்ளிகேஷன் கொடுக்க தொடங்கினாங்க. முந்தா நாள் தொடங்கின உடனே 2 பேர் அப்ளிகேஷன் வாங்கினாங்க. வெறிச்சோடி கிடந்தது. விஜய்க்கு 50,000 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. 1000 பேர் வந்ததே அவ்வளோ கூட்டம்னு சொன்னாங்க. விஜய் நிப்பாட்டிட்டார், பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆன்லைனில் போங்கன்ட்டார். இப்போ 2வது நாளாக தேமுதிக நேத்திக்கும் திறந்து வச்சாங்க. 4 பேர் உட்காந்து அப்ளிகேஷன் கொடுக்க கதவை திறந்து உட்காந்துருந்தாங்க. ஒத்த பய வரலைங்க. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த அம்மா எப்படிங்க கட்சி நடத்துறது? மொத்த வித்த அப்ளிகேஷனே 2 அப்ளிகேஷன் தான். அந்த அம்மா இப்போ பயத்தில் இருக்குது. தேவையில்லாமல் 5 தொகுதி தரேன், 2 மேலே மத்திய தொகுதி தரேன், நாங்கள் ஏடிஎம்கே விட்டுட்டோம், டிஎம்கே தரோம் விட்டுட்டோம், இப்போ யார் கல்யாணம் விழணும் காலில் விழ போகிறாங்க.